السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قد سمع الله قول التي تجادلك في زوجها وتشتكي إلى الله والله يسمع تحاوركما إن الله سميع بصير. صدق الله العظيم. கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடையார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த வருடத்துடைய ரமலானை அடையும் பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கினான். கடைசி பகுதியில் நாம் இருக்கிறோம். இன்னும் சில நாட்களில் ரமலான் நம்மை விட்டு விடைபெற இருக்குது. ரொம்ப நாம் உஷாராக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். எங்களுடைய ஒவ்வொரு வினாடியும் எப்படி கழிஞ்சிச்சு, இதுதான் சரியான சந்தர்ப்பம் சிந்திப்பதற்கும் அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்குவதற்கும் அல்லாஹ்விடம் எப்படியாவது மன்னிப்பை பெறுவதற்குமான சரியான சந்தர்ப்பம் இதுதான். இதை நாம் கை நழுவ விட்டுறக்கூடாது. குறிப்பாக இது போன்ற ஒற்றைப்படை இரவில் நாம் முழுக்க அல்லாஹ் பக்கம் தவஜ்ஜுஹாகி இருக்கணும். அல்லாஹு தஆலா திரும்ப நம்ம அழைப்பு கொடுக்குறான், என் பக்கம் முன்னோக்குங்க. சாபிகு இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பாகி அல்லாஹ்வின் மன்னிப்பின் பக்கம் விரைந்து வாருங்கன்னு அல்லாஹ் கூப்பிட்றான். மன்னிப்பு கேட்குறது அல்லாஹ் அவ்வளோ சந்தோஷப்படுறான். அல்லாஹ்க்கு ரொம்ப பிரியமான விஷயம் அல்லாஹ் இடத்துல தௌபா செய்கிறது. தூபு இலல்லாஹி தௌபதன் நஸூஹா, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்விடம் களப்பற்ற தௌபாவாக தௌபா செய்யுங்க. பாவத்தை நினச்சி கை சேதப்பட்டு வருந்தி, இப்படி ஒரு விஷயம் நான் செஞ்சுருக்கக்கூடாது, இப்படி நான் பார்த்துருக்கக்கூடாது, இப்படி நான் பேசியிருக்கக்கூடாது, இப்படி நான் சொல்லியிருக்கக்கூடாது, இப்படியாக ஒவ்வொரு பாவமாக வாழ்க்கையில் நடந்த பாவங்களை நினைத்து தௌபா செய்வதற்கான சரியான சந்தர்ப்பம் இது. இப்போ நம்ம கேட்குற தௌபாக்களுக்கு மலக்குமார்கள் ஆமீன்னு சொல்லுவாங்க. லைலத்துல் கத்ருடைய இரவாக இருந்தால் மலக்குகள் என்ன செய்வாங்க? அவங்க வேலை அதுதான். பூமிக்கு எதுக்கு வராங்க? குர்ஆன் அல்லாஹ் சொல்றானே, தனஸ்ஸலுல் மலாயிகா வர்ரூஹு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த முழு ஜமாத்தும் வருது பூமிக்கு. இது ரப்பிஹிம், அல்லாஹுடைய அனுமதியோட பூமிக்கு இறங்குறாங்க. காபாக்கு வந்துடுவாங்க, அங்கேருந்து முழு உலகத்துக்கு பரவுறாங்க. எங்கெல்லாம் மோமீன்கள் முஸ்லீம்கள் தொழுகையில் துஆல அழுகையில் இருக்கிறாங்களோ அங்கே கூடிடுவாங்க. கூடி என்ன செய்வாங்க? முஸ்லீம்களுடைய மோமீன்களுடைய துஆக்களுக்கு ஆமீன் சொல்லுவாங்க. அல்லாஹ் இதை ஏற்றுக்கோ, அல்லாஹ் இவ்வளோ தூரம் மன்னிப்பு கேட்டுட்டான், அல்லாஹ் இவனை மன்னிச்சிரு. அல்லாஹ் அந்த மாதிரி மன்னிப்பை நம்மகிட்ட எதிர்பார்க்குறான். தௌபத்தன் நஸூஹாண்டா என்னது? தௌபா செய்யும் போது உறுதி இருக்கணும், இனிமேல் இந்த பாவத்தை நான் வாழ்க்கையில் செய்யவே மாட்டேன் அல்லாஹ். இரண்டாவது, அதை நினச்சி கவலைப்படணும், கை சேதப்படணும். நடந்த விஷயங்களை நினைத்து என்ன செய்யணும்? கை சேதப்படணும். அல்லாஹ் எவ்வளோ சந்தோஷப்படுறான்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அடியான் ஒட்டகத்தை எடுத்துகிட்டு பிரயாணம் செஞ்சு போகிறான், ஒரு வாகனத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த வாகனத்தில் சாப்பாடு தண்ணி எல்லாம் இருக்குது. லல்லாஹு அஃப்ரஹு பி தௌபத்தி அப்திஹி, அடியானுடைய தௌபாவை பார்த்து அல்லாஹ் எவ்வளோ மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறான்னு சொன்னால், ஒரு வனாந்தரத்தில் அவன் மட்டும் தன்னந்தனியாக இருக்கிறான். ஒரு பெரிய பாலைவனம். அந்த பாலைவனத்தை சுற்றி பார்த்தா கடல் தான், கடல் மாதிரி இருக்குது, மணல். எந்த ஒரு மர நிழலும் இல்லை, நடந்து போக முடியாது. பாலைவனத்தில் மனிதனால் நடக்க முடியாது, கால் உள்ளே புதைஞ்சிரும். ஒட்டகம்தான் கப்பல் மாதிரி போகும். அந்த ஒட்டகத்தை நிற்க வச்சுட்டு அவன் கொஞ்சம் களைப்பாருனா படுத்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உதாரணத்தை சொல்கிறாங்க. நல்லா அசந்து தூங்கிட்டு விழித்து பார்க்குறான், அந்த ஒட்டகத்தை காணோம். அதில் கொண்டு வந்த சாமான்களோடு போயிடுச்சு. அது சுற்றி முற்றிலும் பார்க்குறான், கண்ணுக்கு எட்டின தூரம் ஒன்றுமே இல்லை. ஒரு கட்டடம் இல்லை, ஒரு மனித சஞ்சாலம் இல்லை. எவ்வளோ பெரிய நிராசை ஏற்படும் வாழ்க்கையில். சாப்பாடு அதில் தான் இருக்குது, தண்ணி அதில் தான் இருக்குது. வாழ்க்கையை நிராசை ஆகிட்டான். அவ்வளோதான், இந்த பசி தாகத்தில் இனி தண்ணீரும் கிடைக்காது, இந்த பாலைவன வெயிலில் நாம் இப்படியே தூங்கி மூத்தாகிற வேண்டியதுதான். ஒரு நிராசையாகி திருப்பி படுத்துட்டான். இந்த நிராசையான மனிதன்
திரும்பி முழிச்சு பார்க்குற அந்த ஒட்டகம் சாமானோடு வந்து நிற்கிது. எவ்வளோ மகிழ்ச்சி ஏற்படும் அவனுக்கு, அந்த மகிழ்ச்சியை வர்ணிக்க முடியாது. நம்ம இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆபத்தில் மாட்டிக்கிட்டு பெரிய பிரச்சனையில் சிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அதுக்கான விடிவு கிடச்சா எவ்வளோ சந்தோஷம் ஏற்படுமோ, அதை எழுத்தாலேயோ வார்த்தையாலேயோ சொல்ல முடியாதுல்லவா. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க. அந்த சந்தோஷத்தை அவன் நாவு எப்படி உளருதுன்னு சொன்னால், அல்லாஹ் நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய எஜமானன்னு மாற்றி சொல்கிறாரு. அந்த சந்தோஷத்தில் அல்லாஹ் தான் எஜமான, நான் அடிமைன்னு சொல்கிற இடத்துல எப்படி சொல்கிறாரு, அல்லாஹ் நீ அடிமை, நான் உன்னுடைய எஜமானன்னு உள்ளத்தால் சொல்கிறார். நாவு பிறண்டு பேசுகிறாரு. மகிழ்ச்சி, சந்தோஷம் அல்லாஹ்வுடைய விஷயத்தை கூட மாற்றி விட்டுருச்சு. அவன் எப்படி சந்தோஷப்படுறானோ, காண போன ஒட்டகம் கிடச்சா, அல்லாஹு தஆலா லல்லாஹு அஃப்ரஹ், இவனை விட அதிக மகிழ்ச்சி அடைகிறான் ஒரு அடியான் பாவம் செஞ்சுட்டு அல்லாட்ட வரும்போது. அல்லாட்ட கண்ணீர் சிந்தி கை சேதப்பட்டு வருத்தப்பட்டு இனிமேல் செய்ய மாட்டேன் அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு அல்லாங்கும் போது அல்லாஹ்க்கு அவ்வளோ சந்தோஷம் ஏற்படுது. இப்போ நாம் அல்லாஹுடைய அந்த விசாலமான மன்னிப்பை அல்லாஹ் எவ்வளோ கிருபையால், அல்லாஹ் எவ்வளோ கிருபையால் என்னுடைய விஷயத்தை நிராசை ஆகாதீங்கன்றே சொல்கிறான். நிராசை யார் ஆவாங்க? எனக்கெல்லாம் மன்னிப்பு கிடைக்காது, எனக்கெல்லாம் சொர்க்கம் கிடைக்காது, நாலாம் வாழ்க்கையில் முன்னேற மாட்டேன், இப்படி யார் எண்ணுவார்கள் என்றால் இல்லல்லாலூன், வழிகட்டவங்க தான், ஹிதாயத்து நசீப் இல்லாதவங்க தான் அப்படி நினைப்பாங்க. அல்லாஹ் சொன்ன அப்படி மட்டும் நிராசை ஆகிட்டாங்க. யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையில் நிராசை ஆகாதீங்க. அந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அழைப்பு கொடுக்குறான். அடிக்கடி இந்த வார்த்தையை அல்லாஹ் சொன்னான், நான் உங்களை மன்னிக்கிறேன், என்ற மன்னிப்பு கேளுங்க, நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன். ஏன்னா சக்கராத் வந்த பிறகு மனுஷனுக்கு ஆசை ஒரு மன்னிப்பு கேட்க. அப்போ உள்ளத்தோட மன்னிப்பு கேட்பான், அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான். وَلَيْسَتِ التَّوْبَةُ لِلَّذِينَ يَعْمَلُونَ السَّيِّئَاتِ حَتَّى إِذَا حَضَرَ أَحَدَهُمُ الْمَوْتُ, மௌத்து வந்த பிறகு யாராவது தௌபா செய்ய நான் ஏற்றுக்க மாட்டேன், அதையும் அல்லாஹ் சொல்லிட்டான். وَلَلَّذِينَ يَمُوتُونَ وَهُمْ كُفَّارٌ, மௌத்து வரைக்கும் ஈமான் இல்லாமல் வாழ்ந்துட்டு சக்கராத்தில் எப்படி ஃபிரௌன் இஸ்ராயேல் தேசத்தை பார்த்துட்டு சொன்னான்ல, ஆமன்து பிரப்பி ஹாரூன் அவ மூசா, ஹாரூன் மூசாவுடைய ரப்பாஹி அல்லாஹ்வனை ஈமான் கொள்றேன்னு ஃபிரௌன் சொன்னான். ஈமான் கொண்டான், அல்லாஹ் ஏற்றுக்கல. ஆன் இதான் தௌபா செய்கிற நேரம், இதான் ஈமான் கொள்கிற நேரம்னு அல்லாஹ் அவன்கிட்ட கேட்டான். அதை குர்ஆனில் நமக்கு முன்னாடியே சொல்லிட்டான். யாரும் சக்கராத் வந்த பிறகு என்கிட்ட ஈமானோ தௌபாண்டோ வந்துடாதீங்க, அது வரைக்கும் தௌபாவுடைய வாசல் திறந்துருக்கு. நாம் உடனடியாக நம்ம சின்ன வயசு இன்னும் வாழ வேண்டியது இருக்குது அப்படி மட்டும் நினைக்க வேணாம். எத்தனையோ சின்ன பிள்ளைங்க போயிட்டாங்க, போன ரமலான்லேருந்து எத்தனையோ வாலிபர்கள் இப்போ இல்லை. அல்லாஹ் அவங்கள கபரை பிரகாசமாக்கி வைப்பானாக. நம்மளும் அடுத்த வருஷம் இருப்போமா தெரியாது, யார் இருப்போம் யார் இருக்க மாட்டோம், எந்த உத்தரவாதமும் இல்லை. அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி அல்லாஹை விசுவாசம் கொண்டு உள்ளத்தில் நம்பிக்கையோட அல்லாஹ் இடத்துல இறங்கி நம்ம கண்ணீரை சிந்துனா அல்லாஹ் யார் எப்படி வெறுங்கையா அனுப்ப மாட்டேங்கிறான், விரட்டி விட மாட்டான். தாய் கூட ஒரு சந்தர்ப்பத்தில் வெறுப்பில் விரட்டி விடலாம், தந்தை கூட விரட்டி விடலாம், அல்லாஹ் விரட்ட மாட்டேங்கிறான். 100 கொலை செஞ்சவனே மன்னிச்சவன். ஹைர். ஆக இது விஷயமாக நாம் இந்த மாதிரி இரவுகளில் ஒவ்வொரு நாளும் நாம் இந்த ரமலான் போகும்போது நாம் அல்லாட்ட மன்னிப்பு வாங்காமல் இந்த நோன்பு நம்ம விட்டு போயிடக்கூடாது. அப்படி நம்ம உறுதி எடுக்கணும். அல்லாஹ் அந்த கூட்டத்தை நம்ம எல்லாரையும் சேர்ப்பானாக. இன்றைக்கி ஓதப்பட்ட கதுசமி அல்லாஹ்வுடைய அந்த 28வது ஜுஸு ஓதப்பட்டது. இதில் மொதல் ஆயத்தும் சரி, இதில் கடைசி ஆயத்தும் சரி, இடையிலையும் சில வசனங்கள் எல்லாம் குடும்ப வாழ்வியலை பற்றி அல்லாஹ் சொன்னான். வாழ்வியல் சம்பந்தப்பட்ட சில முக்கியமான விஷயங்கள் அல்லாஹ் சொன்னான். சில பண்பாடுகள், குறிப்பாக பாதிப்பு, வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஏதாச்சும் ஒரு சோதனை இருக்கும், எல்லாரையுமே அல்லாஹ் ஏதாச்சும் ஒரு வகையில் கஷ்டம் கொடுப்பான். இந்த நேரங்கள் எல்லாம் அல்லாஹ் நமக்கு சொல்ல வர்றது, நான் தான் தர்றேன்னு நினச்சிக்கிடுங்க, இந்த கஷ்டத்தை கொடுக்குறது நான் தான், எதுக்காக என்னிடத்தை நீங்கள் திரும்பணுங்கிறதுக்கு. அது அல்லாஹ் தஆலா முதல் வசனத்தில் பாருங்கள், ஒரு சம்பவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு ஒரு சஹாபி பெண்மணி வர்றாங்க. ஹவுலா பின்த் சஅலபாங்கிற பெண்ணு. என்ன, அவங்க குடும்பத்தில் கணவரோட ஒரு பிரச்சனை, வயசாயிருச்சு. வயதான காலத்தில் கணவர் என்ன சொல்லிட்டாருன்னு சொன்னால், ஏதோ ஒரு கோபத்தில் பேச்சா, நீ என்னுடைய தாயின் முதுகை போல் அப்படின்னு சொல்லிட்டார். லிஹாருன்னு அதுக்கு அரபியில் சொல்லுவாங்க.
அப்படின்னா தலாக்குங்கிற வார்த்தையை தலாக்குன்னு சொல்லாமல் இப்படியும் சொல்கிறது, தலாக்குடைய நியத்தில் இப்படி சொல்கிறது. அப்போ இப்படி சொன்னால் இது தலாக்காகுமா ஆகாதாங்கிறது தெரியாமல் இருந்துச்சு. தலாக்காவாது, அறியாமை காலத்தில் இப்படி ஒரு பழக்கம், மனைவியை ஒதுக்கி வைக்கிறதுக்காக இப்படி சொல்கிறது கோபத்தில். அப்போது அந்த பெண்மணி என்ன இப்படி சொல்லிட்டாரு, இந்த மாதிரி வயசான காலம், எவ்வளோ பிள்ளைகள் எல்லாம் தந்திருக்கிறான், இவ்வளோ நம்மகிட்ட வாலிபத்தையெல்லாம் இவரை கொண்டு அழித்தோம், எல்லாம் பண்ணோம், திருப்பி அவர் வெளியே போயிட்டு வந்து மனைவியோடு சேர பார்த்தாரு, தள்ளுங்க, இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, இது விஷயமா அல்லாஹ் ரசூல் என்ன முடிவு செய்கிறாங்க பார்த்து தான் நான் அடுத்தவங்க கிட்ட நெருங்குவேன் என்று சொல்லி அந்த பெண் நபிசாஸ்திரம் வந்துட்டாங்க சட்டம் கேட்டு. யார் ரசூல் அல்லாஹ், இப்படி என்னுடைய கணவர் இப்படியெல்லாம் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி வயசான காலத்தில் வாலிபத்தையெல்லாம் இவருக்காக நான் அழித்தேன், இவருக்காக பிள்ளைகளை பெற்று கொடுத்தேன், நான் இவ்வளோ எல்லாம் கொடுத்தோம், கடைசியில் இந்த ஒரு வார்த்தையை சொல்லி என்னை இப்படி செஞ்சிட்டாரு, நான் எப்படி அவரோட திரும்பி வாழ இயலுமான்னு கேட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது விஷயமா என்ன தீர்ப்பு தெரியலையே, சொல்லிட்டா அவ்வளோதானே, இதானே நடைமுறை. அந்த பெண்மணி உடனே இல்லை யார் ரசூலுல்லாஹ், அதுக்கு தீர்வு எனக்கு தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லி அல்லாஹ்ட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பெண்மணி. அல்லாஹ் இதுக்கு என்ன தீர்ப்பு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, நான் பக்கத்தில் தான் இருக்கிறேன், நபி ஸல்லல்லாஹு பேசுகிறாங்க, அதுக்கு பிறகு ஏதோ பேசுகிறாங்க, எனக்கு விளங்கலை, அதுக்கிடையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. قد سمع الله قول التي تجادلك في زوجها, நபியே தங்களிடம் தங்களுடைய கணவரை பற்றி முறையிட்டு வந்து சொல்லுகிறாளே, இவருடைய பேச்சை அல்லாஹ் கேட்டு விட்டான். ஆயிஷா அன்னைக்கு ஆச்சரியம் தாங்க முடியலை, பக்கத்தில் இருக்கிற எனக்கு விளங்கலை, 7 வானத்துக்கு மேலே அரிசிக்கு மேலே இருக்கிற அல்லாஹ் இந்த பெண்ணுடைய இந்த குரலை கேட்டுட்டு பிரச்சனைக்கு தீர்வை இறக்கிட்டான். வதஸ்தகி இலல்லாஹ், அல்லாஹ்விடம் வந்து முறையிட்டால், அல்லாஹ்ட்டே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் அல்லாஹ் சொல்லுவான், நான் எங்கேயோ இருக்கேன்னு நினைக்காதீங்க, 7 வானத்துக்கு மேலே தூரமாக நினைக்காதீங்க. உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆனி ஃபல்யஸ்தஜீபு லி வல்யுமினு, அதாவது என்னோட அடியார்கள் கேட்குறாங்க நபியே, வ இதா சஅலக இபாதி அன்னி, என்னோட அடியார்கள் என்னை பற்றி கேட்குறாங்க, அல்லாஹ் எங்கே இருக்கிறான்னு சொல்லி சொல்லுங்க, ஃப இன்னி கரீபு, நான் பக்கத்தில் இருந்து கேட்குற மாதிரி. என்ன சொல்ல போனால் அல்லாஹ் சொன்னால் மின் ஹபுலில் வரீது, நான் எங்கே இருக்கிறேன், உங்களோட நாடி நரம்புக்கு பக்கத்தில் நான் இருக்கிறேன், அங்கே நான் நின்று கேட்டால் எப்படி வருமோ அந்த அல்லாஹ்க்கு அரிசியில் இருந்துட்டு முழு உலகத்தில் எல்லா விஷயமும் அவன் முன்னாடி இருக்குது. அந்த அல்லாஹ் இடத்துல அந்த பெண்ணு கேட்குறாங்க, உடனே ஆயத்தை இறக்கி அல்லாஹ் இங்கே அந்த பிரச்சனைக்கு மசாயில் சட்டத்தையும் சொல்லிட்டான். என்ன விளங்குது, ஒரு பிரச்சனைன்றா நமக்கு அல்லாஹ் இருக்கிறான், கவலை இல்லை, துஆவில் வைங்க, அல்லாஹுடைய விஷயத்தில் வந்து நம்முடைய பிரச்சனையை தீர்க்க பாருங்க, அல்லாஹ் தீர்த்து வைப்பான். இந்த மாதிரி குறிப்பாக பெண்களிடத்தில் இந்த சிஃபாத்து வரணும். அதிகமாக பெண்கள் விஷயமாக தான் ஓதப்பட்டுச்சு. ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணிடத்தில் தக்வா, ஈமான், ஆகிரத்தில் சிந்தனை வந்துருச்சுன்னா அந்த குடும்பம் செழிப்பாக இருக்கும். பெண்கள் இருக்கிறாங்களே சமுதாயத்தில் வேறு மாதிரி, அவங்க ஒரு மரத்துக்கு வேறு பூமிக்குள்ளே மறைஞ்சி தான் இருக்கும், அது வெளியே வராது. ஆனால் அந்த வேறு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமோ, ஆழமாக பதிஞ்சிருக்குமோ, அந்த மரம் என்ன செய்யுங்க, பசுமையாக இருக்கும், செழிப்பாக இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய உள்ளத்தில் தக்வா, இஹ்லாஸ், மறுமையினுடைய சிந்தனை, அல்லாஹுடைய பயம், பேணுதல் பெண்கள்கிட்ட இருந்தால் எப்படிப்பட்ட ஆம்பளையும் அல்லாஹுடைய நல்லடியாராக மாற்றிடுவாங்க. பெண்கிட்ட தீன் இருந்தால் பாருங்கள், அடுத்த சூறாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஜ்லிஸில் ஒரு ஜமாத் வருது, கடுமையான வறுமை, பசி, பட்டினியில் வர்றாங்க அந்த கூட்டம். அதில் ஒருத்தருக்கு இல்லை, ஒரு தனி மனிதர் வர்றாரு, வந்து இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைமையை பார்த்துட்டு இவருக்கு ஏதாவது விருந்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நபி ஸல்லல்லாஹு வீட்டில் எதுவுமே இல்லை, எல்லா மனைவி வீட்லையும் கேட்டாங்க, கொடுக்க ஒன்றுமே இல்லை. எவ்வளோ இவங்க விருந்து கொடுக்க ஆசைப்படுறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இவரை யார் பொறுப்பெடுக்கலாம்? ஒரு சஹாபி எந்திரிச்சாங்க, நான் இவரை கவனிச்சிக்கிறேன் யார் ரசூலல்லாஹ். நேராக வீட்டுக்கு போனார். முழு மதீனாலே இதான் சூழ்நிலை, பஞ்சம், பசி, பட்டினி மதீனாவில். வீட்டில் போய் மனைவிட்ட போனோடனே சாப்பாடு இருக்குதான்னு கேட்கல, தெரியும் இருக்காதுன்று. மனைவிட்ட போய் சொன்னார், இல்லைன்னு சொல்லிடாதம்மா, எதுவும் இல்லைன்னு சொல்லிடாத, வந்திருக்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்தாளி, நாம் ஏதாவது செஞ்சு ஆகணும் இவங்களுக்கு. இப்போ சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும், வீட்டில் ஒன்றும் இல்லை தான், பிள்ளைகளுக்காக கொஞ்சம் ரொட்டி துண்டு இருக்குது, பிள்ளைகளை வேணால் நான் தூங்க வச்சிடுறேன்,
நான் இருக்கிறத கொண்டு வந்து வச்சிடறேன், நம்ம சாப்பிட்டாலும் விருந்தாளிக்கு இருக்காது. நான் விளக்க அணைக்கிற மாதிரி சரி செய்கிற மாதிரி சரி செய்ய அணைச்சிடுறேன், நீங்கள் சாப்பிட்ற மாதிரி பாவனை செய்யுங்க, அவர் சாப்பிடட்டும். என்னங்க ஒரு பெண்ணுடைய அமல். இந்த பெண் இப்படி செய்கிறாங்க, விளக்கே அணைச்சிட்டாங்க, புள்ள பசி, தனக்கு பசி, கணவர் பசி, அல்லாட விருந்தாளியை அந்த இருக்கிற ரொட்டி துண்டை போட்டு சாப்பாடை கொடுத்துட்டாங்க. மறுநாள் காலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னது உங்களுடைய இரவுடைய இந்த செயலை பார்த்து அல்லாஹ் இவ்வளோ சிரித்தான், சந்தோஷப்பட்டானே. அவருக்கு செய்தி ஆச்சரியம் போச்சு, என்ன நடந்துச்சு? பசி பட்டினோட தூங்கி அடுத்தவங்கள பசி ஆத்துனீங்களே, அல்லாஹ் அவ்வளோ சந்தோஷப்படுத்தி ஆயத்தை இறக்கிட்டான். والذين تبوأوا الدار والإيمان من قبلهم يحبون من هاجر إليهم ولا يجدون في صدورهم حاجة مما أوتوا ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة. தங்களுக்கு பசி பட்டினி வறுமைன்னு இருந்தாலும் தங்களை நாடி மதீனாவுக்கு வந்தவங்க யாரும் பசியோடு இருக்கக்கூடாது. அல்லாஹ் புகழ்ந்து சொல்ற அன்சார்களை, முழு அன்சார்களுடைய சிஃபாத்தாக இருந்துச்சு, இது அந்த பெண்களுடைய குணமாகவே இருந்துச்சு. அதனால தான் அன்சார்ன்னு பேர் அல்லாவே வச்சுட்டான். அவங்க பேர் என்னது? அன்சார். அல்லாஹுடைய தீன்தாரிகளை, நல்லடியார்களை, யார் விருந்தாளிகளாக வந்தாலும் பசி பட்டினி வறுமைண்டினாலும் விருந்து கொடுக்கறதுல குறை செய்ய மாட்டாங்க. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி துவா செஞ்சாங்க தெரியுமா? அல்லாஹும்ம ஃகிஃபிரில் அன்சார் வ அபுனாஇல் அன்சார் வ அபுனாஇ அபுனாஇல் அன்சார். யா அல்லாஹ் இந்த அன்சார்களை மன்னிச்சிரு, இவங்களுடைய குழந்தைகளையும் மன்னிச்சிரு, இவருடைய பிச்சையில் அடுத்த சந்ததியும் மன்னிச்சிருண்டு 3 தலைமுறைக்கு துவா செஞ்சான். அல்லாஹ் நமக்கு அந்த துவாவை நசீபாக்குவானா. அது போன்ற நுஸ்ரத் செய்கிற தன்மை பெண்கள்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த ஊரை அல்லாஹ் செழிப்பாக்குவான். செழிப்பா. என்ன நமக்கு அல்லாஹ் தரலை? என்ன நமக்கு அல்லாஹ் குறை வச்சிருக்கிறான்? அந்த கடைசியில் அல்லாஹ் சொல்லுவான், யார் தன்னுடைய உள்ளத்தில் உன கஞ்சத்தனத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டு விட்டாரோ. கஞ்சத்தனம் இருந்தால் நிறையா இருந்தாலும் கொஞ்சம் கொடுக்கவே யோசிப்போம். 1 ரூபாயை கொடுத்து போட்டு சாபரை திட்டுவோம். 1 ரூபாயை கொடுத்து போட்டு என்ன செய்வோம்? உங்களுக்கு வேலையே இல்லையா? தூங்க விட மாட்டீங்க, சும்மா சும்மா கதவை தட்டிக்கிட்டு போங்க அங்கிட்டாரு விரட்டுறது. அல்லாஹ் சொல்லுவான், யாசி போறே அதட்டாதீர்கள், விரட்டாதீர்கள். சில நேரத்தை மலக்குமார் கூட வருவாங்க நம்மளை சோதிக்கிறது. மலக்குமார் கூட பிச்சைக்கார ரூபத்தில் வந்து சோதிப்பான். அல்லாஹ் ஏழையாக இருக்கும்போது இவர் ஆசைப்பட்டார், அல்லாஹ் எனக்கு செல்வத்தை கொடுத்தா வாரி வாரி வழங்குவேனேண்டு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்து சோதிப்பான். செல்வமும் வரும், யாசகர்களும் வீட்டுக்கு வருவாங்க, தேவை உள்ளவங்க வீட்டுக்கு வருவாங்க. அப்போ அவர் உள்ளம் சொல்லும், அவர் கஞ்சத்தனம் உடையவரா அள்ளி அள்ளி கொடுப்பவராங்கிற அந்த வாக்கை அல்லாஹ் பதிவு செஞ்சு மறுமையில் கேட்பான். ஆக அந்த சிஃபாத் அல்லாஹ் குர்ஆனில் அந்த குடும்பத்தை புகழ்கிறான். அதே மாதிரி வாழ்க்கையில் சோதனைகள் ஒரு முக்கியமான கட்டம் தான். குடும்ப பிரச்சனை ஏற்பட்டு தலாக்கு ஹுல கணவன் இருந்து பிரிஞ்சு வாழ்கிற அந்த அவளை பெண்ணுடைய நிலைமை சாதாரண விஷயம் இல்லை. அந்த பாதிப்புக்கு உள்ளான பெண்ணுடைய நிலைமையை அந்த பெண்ணும் அல்லாஹ் மட்டும்தான் அறிவான். அந்த கஷ்டத்தை, எவ்வளோ கஷ்டம் சஞ்சலம் நிறைஞ்ச வாழ்க்கை அது. ஒரு பெண் கணவனை விட்டு திருமண பந்தத்தை விட்டு முறிஞ்சு வாழும் போது ஷைத்தான் எப்படியெல்லாம் அந்த பெண்ணோட விளையாடுவான் தெரியுமா? இந்த நேரத்தில் ஒரு ஈமான் உள்ள பெண்ணு தக்வாவோட தன்னை பாதுகாத்து கொள்றதுக்கு அல்லாஹ் இங்கே வசியத் செய்கிறான். சூரத்து தலாக்கில் அல்லாஹ் சொன்னான். தலாக்குங்கிற சூறாவில் தலாக்குடைய சட்டங்களை சொல்லும் போது தக்வாவை பற்றி அல்லாஹ் சொல்லி 5 பரிசு அல்லாஹ் வாக்களித்தான். யார் வாழ்க்கையில் தக்வாவை பேணுவார்களோ, அந்த கஷ்டம் பிரச்சனை கஷ்டம் வந்தாலும் கூட பொறுமையை கையாண்டு நிதானம் இழந்துடாமல் புறம்பேசி திரியாமல் குறை சொல்லிக்கிட்டு ஊரெல்லாம் அலையாமல் அல்லாட்ட மட்டுமே ஒப்படைச்சிட்டு. என்னங்க குறைகள் இருக்கும், மனுஷன்டா மனைவிட்டையும் இருக்கலாம் கணவன்ட்டையும் இருக்கலாம். அல்லாஹ் இங்கே என்ன தெரியுமா செய்கிறான்? ஹுன்ன லிபாசுல்லக்கும் அன்தும் லிபாசுல்லஹுன். அல்லாஹ் கணவன் மனைவி வாழ்த்தும் போது பெண்கள் உங்களுக்கு ஆடை, கணவன் மனைவிக்கு ஆடையாகவும் மனைவி கணவனுக்கு ஆடையாகவும் இருக்கிறாங்க. ஆடை என்னங்க செய்யும்? உடம்புல உள்ள குறைய மறைக்கும், உடம்புல குறைகளை ஆடை மறைக்கும். அதுபோல் கணவன் மனைவியோட குறைய மறைக்கணும், மனைவி கணவனுடைய குறைய மறைக்கணும். வெளியே சொல்கிறது இல்லை, ஆனால் அல்லாட்ட சொல்லலாம். ஒரு பெண்மணி வந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. வந்து தன் கணவரை பற்றி புகழ்ந்தாங்க. ரொம்ப தங்கமான மனுஷன், ரொம்ப சாலிஹான மனுஷன், மாஷா அல்லாஹ், இரவெல்லாம் தொழுவார், காலையெல்லாம் நோன்பு வைப்பார், ரொம்ப தங்கமானவர். அவங்க முழிக்கிறாங்க, ஏன் திடீர்னு வந்து மாப்பிள்ளை இப்படி புகழ்கிறாரு? திருப்பி வந்து அந்த பெண்ணு அதே மாதிரி புகழ்ந்தாங்க. என்ன இவ்வளோ புகழ்றாங்க, என்னமாச்சு விஷயத்த சொல்லு. திருப்பி புகழ்ந்தாங்க.
பக்கத்தில் இருக்கிற உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு சொன்னாங்களாம், உங்களுக்கு புரியலையா, இந்த பொண்ணு என்ன சொல்ல வரான்னு தெரியல, அழகான முறையில் மாப்பிள்ளை குறைய சொல்கிறாங்க. மாப்பிள்ளையோட குறைய, ராத்திரி ஃபுல்லாக இபாதத் செஞ்ச மனைவி அதுக்கு, நாங்கள்லாம் இருக்கிறோமே அப்படிங்கிறத சொல்லாமல் ஹிக்மத்தா அவரோட குறைய சொல்லலை, புறம் பேசி தெரியலை, கண்ணியமாக சொன்னாங்க. அப்போ உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு, நீங்கள் தான் அந்த பெண்ணுடைய கருத்தை விளங்கிட்டீங்க, இதுக்கு என்ன பிரச்சனை நீங்களே தீர்ப்பு வழங்குங்க அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த பெண்ணுடைய கணவரை அழைச்சி விஷயத்த சொன்னான். நீங்கள் டெய்லி நோன்பு வைக்கிறதா செய்தி வந்துச்சு, டெய்லியெல்லாம் நோன்பு வைக்கக்கூடாது, 3 நாள் நோன்பு வச்சா 4வது நாள் நோன்பு வைக்கக்கூடாது, 4வது நாள் நோன்பு வைக்கக்கூடாது, நீங்கள் வந்து என்ன செய்யணும், மனைவியோடு இருக்கணுங்கிற விஷயத்த சொன்னான். அப்போ உமர் ரலியல்லாஹு தானே இந்த விஷயத்தை கேட்டாங்களா, ஏன் இப்படி சொன்னீங்க? இப்போ சொன்னாங்களா, அல்லாஹ் 4 மனைவிக்கு அனுமதி கொடுத்துருந்தா, ஒருத்தர் 4 மனைவி முடிச்சிருந்தா, அவர் ஒவ்வொரு நாள் ஒரு மனைவிட்ட போகும்போது 3 நாளைக்கு ஒரு தடவை 4 நாளைக்கு ஒரு தடவை என்ன செய்வார், ஒரு மனைவிட்ட வருவார். இப்போ 3 நாள் அவர் நோன்பு வைக்கட்டும், அவர் இன்னொரு மனைவியோடு இருக்கிறதா இவர் நினச்சிக்கிறட்டும், 4வது நாள் இவர் மனைவியோடு இருக்கணும், அதுக்காக 4வது நாள் நோன்பு வைக்க வேணாம் நான் சொன்னேன். இப்படியெல்லாம் ஆய்வு செஞ்சு சொன்னாங்க. சொல்ல வர்ற விஷயம், பெண்கள் வாழ்க்கையில் கஷ்டம் பிரச்சனைன்னு வந்துட்டா இந்த நேரத்தில் எவ்வளோ அழகான முறையை கையாளணுங்கிறத முன்னோர்கள் வாழ்ந்து காட்டிக்கிறான். இன்றைக்கி என்ன நடக்குது, எல்லாம் பாதுகாக்கணும். ஒருத்தரை குறை சொல்லி புறம்பேசி எல்லாத்தையும் வெளியே சொல்லி, இது பரவாயில்ல, எல்லா இடத்துலையும் உள்ளது, யாரையும் நம்ம குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு இல்லை, அதெல்லாம் வானாங்கிறான் அல்லாஹ். தக்வாவை கையாண்டால் என்ன பரிசு தெரியுமா, இந்த மாதிரி பிரச்சனை வந்து தொழுகையில் ஈடுபடுறாங்க, தர்மம் செய்கிறாங்க, நோன்பு வைக்கிறாங்க, அல்லாண்டு அழுகுறாங்க, ஒமையத்தகில்லாஹ் யஜஅல் லஹு மஹ்ரஜா, அவருடைய கஷ்டத்திலேருந்து வெளியாகிற வழி அல்லாஹ் கொடுப்பான். நபி ஸல்லல்லாஹு ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வலம் போகிறாங்க. நமக்கெல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான். ஒரு வீட்டில் ஒரு தாய் ஒரு பிள்ளைகிட்ட சொல்கிறா, மகள்கிட்ட, மகளே பால் கொஞ்சமாக இருக்குது, நிறைய பேர் கேட்டு வருவாங்க, கொஞ்சம் தண்ணியை ஊற்றுன்னு சொல்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அந்த இடத்த நின்றுட்டாங்க. உமர் ரலியல்லாஹு ஹலீஃபாவாக இருக்கிறனால விட்டு கேட்கலாம், நம்ம விட்டு கேட்கக்கூடாது, ஹராம். ஹலீஃபா ஜனாதிபதி, மக்கள் என்ன நிலைமையில் இருக்கிறாங்க, யாருக்கு என்ன தேவை இருக்குது, பிரச்சனை இருக்குது, அதை திருத்தி வைக்கிறதுக்காக விட்டு கேட்டாங்க. அந்த மாதிரி அமீர்களுக்கு அதுக்கு அனுமதி இருக்குது. போய் கேட்டாங்க. அந்த தாய் சொல்கிறா, பாலில் தண்ணியை ஊற்றேன். அந்த மகள் சொல்கிறாங்க, உம்மா உமர் ரலியல்லாஹு தடை செஞ்சுக்கிறாங்க, கலப்படம் கூடாது பாலில். மகள் தாய் சொல்கிறாங்க, உமர் என்ன பார்த்துட்டா இருக்கிறாரு, நீ ஊற்று. தாயும் சஹாபி தான், சோதிக்கிறாங்க மகள்கிட்ட ஈமான் இருக்குதா, தக்குவா இருக்குதா, வயசு பிள்ளையாயிருச்சே, இது கல்யாணம் முடிக்கிற வயசு வந்துடுச்சு, சொல்லி பார்ப்போமே, ஊற்றுமா, நீ ஊற்று, உமருக்கு தெரியவா போகுதுன்னு. என்ன செய்கிறான்னு பார்த்தாங்க. உமர் தானே வெளியே நின்று கேட்டுட்டிக்கிறாங்க, அடே நம்ம பேரும் அடிபடுது உள்ள. அந்த பெண்ணு சொல்கிறாங்க, ஃபைன் அல்லாஹ், மா உமர் பார்க்கல, அல்லாஹ் எங்கே போயிட்டான். அந்த தாய்க்கு சந்தோஷம். உமர் அதை வெளியே நின்று கேட்குறாங்க, அந்த வீட்டை குறிச்சிக்கிட்டாங்க. நைட் நேரம் எந்த வீடுன்னு தெரில. மறுநாள் காலையில் ஆண் அனுப்பி எந்த வீடுன்னு பார்த்து அந்த பெண்ணை தன்னுடைய மகனுக்கு மருமகளாக எடுத்தாங்க. ஒரு பால்கார வீட்டுக்குள்ள ஒரு ஜனாதிபதியினுடைய மருமகள், தக்வாவுக்கு கிடைத்த முதல் பரிசு இது. ஒமையத்தகில்லாஹ் யஜஅல் லஹு மஹ்ரஜா, தக்வாவோடு வாழ்பவருக்கு அல்லாஹ் சிக்கல்லேருந்து வெளியாகிற வழியை முதல்ல காட்டுவானா. ரெண்டாவது அல்லாஹ் என்ன செய்வானா, வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவர் கஷ்டம் பஞ்சம் பசி பட்டினி ஏழ்மையாக இருந்திருப்பார், அல்லாஹ் அவர் நினையாபுரத்திலையும் செல்வத்தை கொடுப்பான் தக்வா உள்ளவங்களுக்கு. மூணாவது அல்லாஹ் என்ன கொடுப்பேங்கிறான், வமையத்தகில்லாஹ் யஜஅல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா, அவருடைய கஷ்டமான காரியத்தை லேசாக்கிடுவோம், பிரச்சனையில் இருக்கிறாப்புல இருக்கும், அதை லேசாக்கிடுவோம். நாலாவது அல்லாஹ் சொல்கிறான், அவங்க பாவத்தையெல்லாம் மன்னிச்சுரும். ஒய்கஃபிர் அன்ஹு ஸய்யிஆதி, தக்வாவோட வந்தா. ஒயுலிம் லஹு அஜ்ரா, மறுமையில் மகத்தான கூலி இருக்குது. மறுமையில் 2, உலகத்தில் 3 கிடைக்கும். அல்லாஹ் நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் நம்ம பார்க்கணுமே. யாரோ உதவி செய்கிறத விட அல்லாஹ் செய்கிற உதவி எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவர் செஞ்சார் இவர் செஞ்சார்னு சொல்கிறத விட அல்லாஹ் எனக்கு செஞ்சான், நான் அல்லாஹ்ட்ட துவா செஞ்சேன், அல்லாஹ் தந்தான், இந்த சந்தோஷத்தை வாழ்க்கையில் அனுபவிக்கணும். அதுக்கு தான் நபிமாருடைய சரித்திரங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். கடைசியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்திலையும் சில விஷயங்கள், பெண்ணு தானே, நபிசாசம் மனைமார்களும் பெண்கள் தான், பெண்களுக்கு இயல்பான சுபாவம் இருக்குது. ஒரு மனை கிடக்குது, அந்த மனையை நீங்கள் பராமரிச்சிங்கன்னா அது ஒழுங்கான மனையாக போகும், வீடாக போகும், பூங்காவாயிரும். பராமரிக்காமல் விட்டா என்னாகும், கொஞ்ச நாள் பார்க்கல, 2 வருஷம் 3 வருஷம் அந்த மனை என்ன ஆயிரும், காடு மண்டி, அதுலேருந்து பாம்பு வரும், அந்த இடத்துக்கு போகவே பயமாக இருக்கும், அச்சமாக இருக்கும். அதுபோல் தான் மண்ணில் படைக்கப்பட்ட மனிதனுடைய தன்மையும், மனிதருக்கு மேலே உழைப்பு செய்தால் தர்பியத் செய்தால் புனிதனாக மாறுவான்.
மனிதன் மேலே உழைப்பு செய்யப்படாவிட்டால், அல்லாஹை பற்றி பேசவோ கேட்கவோ இல்லை என்றால் இவன் மிருகத்தை விட மோசமாயிடுவான். மிருகத்தை விட மோசமாயிடுவான் மனிதன். அப்போது நபிசாச மனைவிமார்களும் ஒரு கட்டத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த கடைசி ஓதுன சூறாவில் அல்லாஹ் சொல்லுவாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வந்து ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, இந்த பாரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசருக்கு பிறகு எல்லார் வீட்டுக்கும் வந்துட்டு போவாங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு மனைவி வீட்டில் இரவு தங்குவாங்க. ஆனால் சாயந்தரம் எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு வந்துடுவாங்க. எல்லார் வீட்லையும் இந்த ஜைனப் வீட்டில் மட்டும் ரொம்ப நேரம் உட்காடுறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன எதனாலன்னா அங்கே விசேஷமாக ஜூஸ் கொடுக்குறாங்க, இனிப்பு கலந்து தண்ணியில் கொடுக்குறாங்க. அதனால் புதுசாக வேற முடித்த மனைவி, அதனால் கூடுதல் நேரம் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சவொடனே ஆயிஷா ஹஃப்ஸா பேசிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கேருந்து உன் வீட்டுக்கு வந்தால் நீனா இருந்தால் சரி நானா இருந்தாலும் சரி என்ன மாதிரியாக வாட வருது, அது ஒரு நல்ல மனம், அது மகாஃபீருங்கிற இலையை போட்டு கொடுத்துருக்குறாங்க. இவங்க பேசிக்கிறாங்க, நம்ம வாடை என்ன இப்படி துருவாடை ஆக்கிது, என்ன குடிச்சிட்டு வரீங்க. அப்போ நமக்கு பிடிக்காட்டி ரசூலை விட்டுருவாங்க, அதை செய்ய மாட்டாங்க. ஐடியா நாளையில் நாங்கள் கூட உட்காராம வைக்கிறதுக்கு. அந்த மாதிரியே வந்துட்டாங்க நபி ஸல்லல்லாஹு. வந்தோடனே 2 பேரில் ஒருத்தவங்க கேட்டு விட்டாங்க, என்ன மாதிரியாக வாடுவது. அதே மாதிரியே ரசூலாம் சத்தியம் பண்ணிட்டாங்க, இனிமேல் நான் போக மாட்டோமா, அந்த மாதிரி நான் குடிக்க மாட்டேன், அல்லாஹ் மேலே சத்தியமா, நீ இதை வந்து யார்ட்டையும் சொல்லிடாத சொன்னாங்கல்ல. அல்லாஹ் ஆயத்தை கண்டிச்சிட்டான் நபி ஸல்லல்லாஹு. யா ஐயுஹன் நபி லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு பானத்தை ஹலால் ஆக்கியிருக்கிறான், இது எப்படி ஒரு மனைவிமார்களை சந்தோஷப்படுத்தாதான் இதை ஹராமாக்குவிய. இன்றைக்கி 4 பொண்டாட்டி 5 பொண்டாட்டிலாம் இல்லை, ஒரு பொண்டாட்டி ஐந்துட்டு உம்மாவோட ராத்தாவோட தங்கச்சியோடுன்னு இருந்துட்டா பெண்களுடைய சுபாவம் என்ன, அம்மா வீட்டில் போய் கொஞ்ச நேரம் கூட உட்காந்துட்டா எங்கே கோச்சிக்கிடுவாங்க, என்ன அங்கேயே உட்காந்துட்டு வரைய, ராத்தாவோடுக்கெலாம் ஏன் போவேன்னு பழைய பிரச்சனையை சொல்லி காட்டி, இவ்வளோ செஞ்சதெல்லாம் பத்தாத அவங்களுக்கு, ஏன் இப்படிலாம் போறிய. சைத்தான் அங்கே தான் வரும். பெண்கள் நல்லவங்க தான், பெண்கள் கெட்டவர்கள் கிடையாது. சைத்தானுக்கு பலகீனமான இடம் பெண்கள் தான், அங்கேருந்து வர்றது தான் ஈஸி நம்மளுக்கு எடுக்கிறது. அப்போ அல்லாஹ் சொன்ன ஹலாலை ஹராமாக்காதீங்க. மனைவியை சந்தோஷப்படுத்துறதுக்காக தாயை விட்டு விடுவதோ, சகோதரிகளை கலட்டி விடுவதோ, சகோதரிகளை கலட்டி விடுவதோ பெரும் பாவம் இது. அல்லாஹ் அங்கே சொல்லி அந்த சத்தியத்தை முறிக்க சொன்னான். நபியை சத்தியத்தை முறிச்சிட்டு இனிமேல் என்ன கிடைக்குமோ அதை சாப்பிடுவேன்னு சொல்லுங்க. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி ஆயத்தெல்லாம் இறங்கின பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அவனுடைய மகள் தானே ஹஃப்ஸாவை போய் கண்டிச்சாங்க. இது பெரிய சம்பவம். எப்படி நீ இப்படி வந்து நபி ஸல்லல்லாஹு வந்து துன்புறுத்தலான்னு சொல்லி கண்டித்து ஒரு வார்த்தையை சொன்னாங்க. நீங்களாம் நினச்சிக்கிட்டீங்களா உங்களை விட்ட வேறு மனைவிமார்களே ரசூலுல்லாஹ் கிடைக்காதுண்டு, உங்களெல்லாம் தலாக்கு விட்டாங்கன்னு சொன்னால் உங்களை விட எவ்வளவோ சிறந்த முஸ்லிமாத்தின் முஃமினாத்தின் கானிதாத்தின் தாயிபாத்தின் ஆபிதாத்தின் சாயிஹாத்தின் சய்யிபாத்தின் அபுகாரா 8 சிஃபத்தை சொல்லி காட்டினாங்க. முஸ்லிமான, ஈமான்தாரியான, பத்தினித்தனமான, நல்ல நோன்பு வைக்கக்கூடிய, அதிகமாக தொழக்கூடிய, பாக்கியராவான கன்னி பெண்களும் விதவைகளும் எத்தனையோ உலகத்தில் இருக்கிறாங்க. அல்லாஹ் அவங்கள முடிச்சு கொடுத்துருவான். நீ தான் மனைவி நினச்சிக்கிட்டான் தன் மகளை எச்சரித்தான். ஒரு மாமனார் மகள் விஷயத்தில் இந்த மாதிரி தான் கணவர்கிட்ட எப்படி நடக்கணுங்கிறத கஷ்டம் நஷ்டம் வரும்போது இறங்கி போமா, வாழ்க்கைன்னா அப்படிதாம்மா இருக்கும், பொருந்தி போ, அல்லாஹ் அதில் தான் நமக்கு வெற்றி வச்சிருக்கிறான்னு சொல்லி அனுப்புறத உமரதன் காட்டுறாங்க. மகளை கண்டிக்கிறாங்க. அல்லாஹ் அதையே ஆயத்தாக்கிட்டான். உமர்ல எந்த வார்த்தையை சொல்லி மகளை கண்டிச்சாங்களோ அதுவே ஆயத்தை இறக்கப்பட்டுருச்சு. இந்த விஷயத்த சொல்லிட்டு அல்லாஹ் நம்மளை பார்த்து சொல்லுவான், ஈமான் கொண்டவர்களே கூ அன்ஃபுஸக்கும் அஹ்லீக்கும் நாரா. இங்கே தான் அந்த ஆயத்து வரும். ஈமான் உங்கள் குடும்பத்தை, உங்களை மட்டும் நரகத்தோடு நீங்கள் மட்டும் அமல் செஞ்சால் பத்தாது, குடும்பத்தை காப்பாற்றுங்க. உங்கள் குடும்பத்தை நரகத்தை விட்டு காப்பாற்றுங்கள். அந்த நரகம் எப்படிப்பட்டது தெரியுமா? அதனுடைய எரிபொருள் பெரும் பெரும் பாறைகள். நம்ம பார்க்குற பாறை இல்லை, முழு உலகத்தில் உள்ள எல்லா மலைகளையும் கொண்டு போய் போட்டால் அது ஒரு பாறை தான். பாறையை போட்டு எரிக்கப்படுது நரகம்னா எவ்வளோ பயங்கரமாக இருக்கும். அது காவலாளிகள் யார்? கடுமையான சுபாவம் உள்ள மலக்குகள். அந்த நரகத்தொட்டு குடும்பத்தை காப்பாற்றுக்கன்னு சொல்லிட்டு தான் தௌபா செய்ய சொல்கிறான். பிறகு பெண்களை தான் உதாரணமாக அல்லாஹ் சொல்கிறான். முழு உலகத்தில் இருக்கிற எல்லா ஈமான் கொண்ட மக்களுக்கு முன்னுதாரணம் 2 பெண்களை தான் அல்லாஹ் சொல்கிறான். ஈமான்லையும் உதாரணம் பெண்ணு தான், அல்லாஹ்வை நிராகரிக்கிறதுக்கு உதாரணம் 2 பெண்ணு தான். 2 பெண்களை சொல்லி இன்றைக்கி ஓதி முடிக்கப்பட்டுச்சு. லரபல்லாஹு மஸலல் லதீன கஃபரு இம்ரஅத்த நூஹ் வ இம்ரஅத்த லூத். நபிமார்களுடைய மனைவியாக இருந்தும் ஈமான் நசீபாகலை. எவ்வளோ கஷ்டமாக அந்த நபிக்கு. நபியினுடைய மனைவி நபியோட வீட்டில் இருக்கிறாங்க, ஈமான் நசீபாகலை. எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த நபி. அது நபிமாவுடைய மனைவியை தான் உதாரணமாக சொல்கிறோம். உலக பெண்களுக்கு ஈமானை ஏற்றிக்கலாம்னா எவ்வளோ பெரிய நஷ்டம் பெண்கள்கிட்டருந்து ஏற்படும். அதே நேரத்தில் ஈமானுக்கு உதாரணம் 2 பெண். அது யார் தெரியுமா? முதல்ல அல்லாஹ் சொல்கிறது ஃபிரௌனோட மனைவி. வலரபல்லாஹு மஸலல் லதீன ஆமனு இம்ரஅத்த ஃபிர்அவுன். ஃபிரௌன் யாருங்க?
அதான் பெரிய கடவுண்டு சொல்லி மாறு தட்டினவன் அவன்ற மனைவிக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்துட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சுஹபத்துடைய பரக்கத்து, மூசா அலைஹிஸ்ஸலாத் எடுத்து வளர்த்த பரக்கத்தில் அவங்களுடைய ஒரு சம்பவத்தை வச்சு ஈமான் நசீபாயிருச்சு. அல்லாஹ் சொன்னான், எப்படி ஈமான் அந்த பெண்ணிட்ட இருந்துச்சு தெரியுமா? அல்லாஹ் அதை சொல்லி அந்த ஒரு விஷயத்த மட்டும் சொல்கிறான். அந்த சக்கராத்தில் அந்த பெண்ணு துவா செய்கிறாங்க, அல்லாஹ் இவன் கொடுமையெல்லாம் தாங்கி எவ்வளோ கொடுமை செஞ்சுப்பான் ஃபிரௌன் மனைவியை, அது வர்ணிக்கவே முடியாது. இத்தனை குழந்தைகளை கொலை செஞ்சவன் ஒரு மனைவி தன்னை ரப்பா ஏற்றிக்கு இல்லை நான் கடவுள் இல்லைன்னு சொல்கிறான்டா, அவளை எவ்வளோ கொடுமை செஞ்சுருப்பான். அந்த கொடுமை தாங்கி கடைசி கட்டம் வரமோ அந்த பெண்ணு துவா செய்கிறாங்க, எல்லாம் இவனோட கொடுமை இதுக்குமே தாங்க முடியலை, அல்லா இவனை விட்டு என்னை காப்பாற்று. கடைசி கட்டத்தை துவா செய்கிறாங்க. வெறும் அதை மட்டும் கேட்கல, இதெல்லாம் சரி உலகத்தில் முடிஞ்சல்லா, நான் உன்ட்ட வர நேரம் நெருங்கிருச்சு, அங்கே எனக்கு ரப்பி பினிலி இந்த கபைத்தா, உனக்கு அருகாமையில் எனக்கு வீடு கட்டித்தா, அல்லாஹ் உன் பக்கத்தில் எனக்கு வீடு வேணும். அப்போ அல்லாஹ்க்கு பக்கத்தில் யார் இருப்பா நாளைக்கு? நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் மறுமையில் எனக்கும் ஆசியா அவர்களுக்கும் திருமணம் நடக்கும்னு சொன்னான். அந்த பெண்ணுடைய துவாவால் எப்படி கபூல் செஞ்சான். அந்த ஈமான் நமக்கு அதான் பெண்ணிட்ட இருக்குது உதாரணம். ஒரு பெண்ணிட்ட ஈமான் வந்தாலும் எங்கேயோ போயிடுவாங்க, சீரழிஞ்சாலும் ஆக மட்டத்துக்கு போயிடுவாங்க. அதனால் நம்ம பொறுப்பு பெண்கிட்ட ஈமானை கொடுக்கணும், ஆகிரத்துடைய சிந்தனையை ஊட்டணும். ஒவ்வொரு நாளும் நம்ம அதை நோக்கி போகிறோங்கிறத உணர்த்திக்கிட்டே இருக்கணும். வாழ்க்கையில் ஒரு நாள் கழிஞ்சிருச்சு, ஒரு நாள் கழிஞ்சிருச்சு, இன்னைக்கு போயிடுச்சு, இந்த நோன்பு போயிடுச்சு, நீ அடுத்த நோன்பு இருப்போமா தெரியாது, நீ இருப்பியா நான் இருப்பேனா தெரியாது, இப்போயே சேர்த்துக்கிடுவோம், அள்ளிக்கிடுவோம், அமலில் ஈடுபடுவோன்னு ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கணும். அல்லாஹ் யாருக்கு இதாத்துக்கணும் கொடுத்துருவான். ஆனால் நம்ம பொறுப்பு ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கணும். அதுதான் இன்றைக்கி சொல்லி அல்லாஹ் இந்த முடித்தார். ரெண்டாவது பெண் யார்? ஓ மரியம் இப்னத் இம்ரான். இம்ரான் அலைஹிஸ்ஸலாத், இம்ரானுடைய மகள் மரியம் அலைஹிஸ்ஸலாம். அந்த பெண்ணுடைய ஈமான், அந்த பெண் எவ்வளோ பத்தினித்தனமான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. பசி பட்டினி சீசனே இல்லாத நேரத்தில் அல்லாட்ட ரூமில் உட்காந்து துவா செய்கிறாங்க. நேரடியாக பழத்தை வாங்கினவங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தான் வளர்த்தாங்க. அவங்களே ஆச்சரியப்பட்டாங்க, யா மரியம் அன்னா அலைக்கி ஹாதா, இது எங்கேருந்தும் அவனுக்கு கிடச்சிச்சு அப்படின்னு கேட்டாங்க. இந்தில்லா, அல்லாஹ் எனக்கு கொடுத்தான்னு சொன்னாங்க. நம்மளாம் தான் என்ன சொல்லுவாங்க, அல்லாஹ் பொத்திக்கிட்டு அப்படி உடச்சிக்கிட்டா தருவான். நம்ம எப்படி நம்புகிறோமோ அல்லாஹ் அப்படி தான் நம்மகிட்ட நடப்பான். நம்மகிட்ட அது வரமாட்டேங்குது. அவங்கெல்லாம் எப்படி நம்பினாங்க நல்லா சொல்லி காட்டுறானே, அந்த நம்பிக்கை வரலை. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த அவ்வளோ வயசான காலத்துலையும் யோசித்தாங்க, பல சீசனே கிடையாது. இந்த நிலையில் இந்த பெண்ணு அல்லாட்ட வாங்குறாங்கன்னா, நான் முதிர்ச்சியான வயசான நிலைமையில் அல்லாஹ்க்கு எனக்கு பிள்ளைய தர முடியாது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அங்கே வச்சு துவா செஞ்சாங்க. எந்த இடத்துல மரியம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் வணங்கி துவா, அதை மெஹராபுன்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான். இன்றைக்கி மெஹராபுண்டா இமாம் தொழுகிற இடத்துக்கு மெஹராபுன்னு பேர் வச்சுக்கிறோம். குர்ஆனில் அல்லாஹ் மெஹராபுன்னு சொல்கிறது மரியம் அலைஹிஸ்ஸலாம் வீட்டில் அல்லாஹ் வணங்குறதுக்கு இடத்தை ஒதுங்கி அல்லாட்ட கேட்கக்கூடிய இடம். அங்கே அந்த மெஹராபில் நின்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துவா செய்கிறார். அந்த பெண்ணுடைய அல்லாட்ட வாங்குறாள்டா, நான் ஏன் அல்லாட்ட கேட்கக்கூடாது? ரப்பி ஹப்லி மின் லதுன்க ذُرِّيَّةً طَيِّبَةً, அல்லாஹ் உன் புறத்திலிருந்து பரிசுத்தமான ஒரு குழந்தைய பரிசா கொடு. இன்னக்க சமீஉத் துஆ, நீ துஆவை கேட்டுட்டு இருக்கிறா அல்லாஹ். அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்? அவங்க தொழுதுட்டு இருக்கும் போதே மலக்குமாருக்கு சுப செய்தி சொல்ல, இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா, யஹ்யாண்டு பேர் வச்சு உங்களுக்கு நான் பிள்ளைய தர்றேன். உலகத்தில் அல்லாவே பேர் வச்சு அனுப்புகிற ஒரு பிள்ளை யாருங்க? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். அவங்களையும் அல்லாஹ் நபி ஆக்குனான். ஆக இந்த துஆவுடைய நம்பிக்கை நம்ம உள்ளத்தில் வரணும். பெண்கள் என்ன பிரச்சனை சோதனைன்னு வந்தாலும் கணவன்கிட்ட சொல்ல முன்னாடி, பெற்றோர்கள்ட்ட சொல்ல முன்னாடி, பக்கத்து வீட்டை பெண்கிட்ட போய் சொல்ல முன்னாடி, ஊரெல்லாம் போய் செய்தியை பரப்பிட்டு நீங்கள் அல்லாட்ட போனீங்கன்னா கிடைக்காது. முதல்ல அல்லாட்ட போகணும், தொழுகையில் நிற்கணும். தன் பிரச்சனையை தருவதும் அல்லாஹ், அதை தீர்ப்பவனும் அல்லாஹ்ங்கிற உறுதியான நம்பிக்கை வரணும். இதை தான் இன்றைக்கி ஓதப்பட்ட முதல் ஆயத்தும் சொல்லுது, கடைசி ஆயத்தும் சொல்லுது. அல்லாஹ் அந்த ஈமான் யக்கீனை நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. அல்லாஹ் நம்மகிட்டேருந்து என்ன வாழ்க்கை எதிர்பார்க்குறானோ அந்த பரிசுத்தமான ஈமானுடைய முழுமையான சரிய சுன்னத்துடைய வாழ்க்கையை நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானாக. ஆக கண்ணிமிக்க அல்லாஹ் இந்த இரவுகளை வீணாக்கிறாமல் இன்ஃபிராதி அமல்களில் பேச்சே சுத்தமாக விட்டுணும். நம்ம ஆகுமான பேச்சுன்னு ஆரம்பிக்கிறோம், சில நேரங்கள் அது பாவத்தில், புறத்தில், கோலில், பொய்யில் போய் முடியுது. எல்லாம் பாதுகாக்கணும். அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் பேச்சுக்களை சுத்தமாக குறைச்சிட்டு நம்ம முழுக்க அமல்களில் ஈடுபடுவோம். அல்லாஹ் அமர்சிய தௌஃபீக் செய்வானா. சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹ் பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த. அஸ்ஸலாமு அலைக்கும்.